எவ்ரி ஒன் ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி ப்ரெட் பக்கோடா பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌன் ப்ரெட் இது மைதா ப்ரெட் நல்லது இல்லைன்ட்டு ப்ரௌன் ப்ரெட் வாங்குகிறோம். இது கடல மாவு நிறைய போட்டு முக்கால்வாசி கடல மாவுனா கால்வாசி அரிசி மாவு கண்ணளவு தான் போட்டேன். உப்பு, காரப்பொடி, தூள் மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் எண்ணெயை விட்டு அப்புறம் தண்ணி வேணுங்கிற அளவு கலந்துவிட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். எண்ணெயை விட்டால் காய்ச்சின எண்ணெயை விட்டால் கிறிஸ்பாக வரும் பக்கோடா. அதுக்கு தான் பண்ணுறது. எண்ணெயை விட்டு தண்ணியை விட்டு பிசைஞ்சு விட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதில் இதை போட்டு எடுக்கலாம். சூடான எண்ணெயை குட்டி கரண்டியில் விட்டுருக்கேன். இது மாதிரி பஜ்ஜி மாவு பதத்தில் கலந்து விட்டு ப்ரெட்டை போட்டு எடுக்க வேண்டியது. இது மாதிரி 2 பீஸாக எடுத்து போட்டுடலாம். வெந்த உடனே திருப்பி போடலாம். முதலீடு பண்ணும்போது ரொம்ப காஞ்சி கொடுத்ததுனால கலர் கொஞ்சம் டார்க்காக இருந்தது. இது பதமாக சூப்பராக வெந்துன்னு வருது. சூப்பரான ப்ரெட் பக்கோடா ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.